يا وجيهات السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்குரியவர்களே, சுவனத்துச் சுடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தை அல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் உள்ள தூய்மை, ஒரு பரிபூர்ணமாக எந்த ஒரு கலப்பில்லாத மாசில்லாத ஒரு தூய்மையான ஒரு விஷயத்திற்கு இஹ்லாஸ் என்று கூறப்படும். இறைவன் தன் திருமறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது இவ்வாறாக கூறுகிறான், வதுகுர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லஸன் வ கான ரசூலன் நபிய்யா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹ்லஸன், எந்த ஒரு மாசு இல்லாத கலப்பில்லாத உள்ள தூய்மை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று இறைவன் தன் திருமறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பறைசாற்றி இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இவ்வாறாக கூறியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இஹ்லாஸோடும் உள்ள தூய்மையோடும் கூறுவாரோ அவர் மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரைக்கு ஆளாக்கப்படுவார், என்னுடைய பரிந்துரைக்கு உள்ளாக்கப்படுவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி கூறியிருக்கிறார்கள். அதை போல ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள், நாயகமே, இதற்கு பின்னால் யாரும் கேட்டுவிடாத அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, இறைவனை ஈமான் கொள்ளுங்கள், அந்த ஈமான் கொண்ட விஷயத்தில் ஸ்திரத்தன்மையோடும் உள்ள தூய்மையோடும் இஹ்லாஸோடும் பின்பற்றுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை போல நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியவர்கள் சாலிஹீன்கள் எல்லாம் இந்த இஹ்லாஸோடு இருந்தால் என்ன நல்லமல்கள் கிடைக்கும், என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறியிருக்கிறார்கள். என்னவென்றால், எவர் ஒரு இஹ்லாஸோடு இருக்கிறாரோ அவர் ஷைத்தானுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்படுவார், அவர் முகஸ்துதியிலிருந்து பாதுகாக்கப்படுவார், கெட்ட அமல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார், சூல் அஹ்லாக் என்ற மோசமான நற்குணங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் மூலியமாக நமக்கு கிடைக்க பெறும் பலன் என்ன என்றால், நம்முடைய துஆவுல் முஸ்தஜாபா, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களாக ஆகுவது இந்த இஹ்லாஸிலிருந்து இருக்கிறது என்று நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் அப்படிப்பட்ட இஹ்லாஸை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் எதை